கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 9வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுது: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. நோவா வாக்டு வித் காட் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. தேவனோட சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். தேவனோட நடக்கிற ஒரு மனுஷன் மாத்திரம்தான் அவனோட வாழ்க்கையில நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருக்க முடியும். அந்த வசனம் அழகா சொல்லுது: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அப்படி அவர் உத்தமமா இருந்ததற்கு காரணம் தான் அடுத்த வாக்கியம் சொல்லுது: நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமாங்க, நீங்களும் நானும் ஆண்டவரோட தொடர்ந்து நடக்கிற மனுஷங்களா இருக்கணும். நிறைய பேர் ஆரம்பம் நல்லா இருக்கும். ஆரம்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட அழகா நடப்பாங்க. ஆனா போக போக பாதியில அவங்க ஸ்பீட் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க நடக்க மாட்டாங்க. அவங்க டயர்ட் ஆயிருவாங்க, நின்றுவாங்க. அப்ப பாருங்க, அப்படி பாதி வழியில நின்னுட்டான்னா அந்த உத்தம தன்மை மாறிடும். அதுக்கு பதிலா அங்க துஷ்ட குணம் உருவாயிரும். எப்படி நான் சொல்றேன்னு கேக்குறீங்களா? வேதத்துல அழகான ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. அதாவது ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு: ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம முன்னாடியே சந்திச்சுட்டாரு. அப்போ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் தரிசனத்துல அவர் பேசுறாரு. அப்போ ஆபிரகாம இதுதான் முதல் டைம் அவர் சந்திக்கல. ஏற்கனவே ஆபிரகாம் தேவனோட நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு: ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் அங்க நடந்திருக்கு. ஆபிரகாம் தன்னோட வாழ்க்கையில அந்த உத்தம தன்மைய அவர் இழந்திருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு 75வது வயதுல வாக்குத்தத்தம் கிடைக்குது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 4வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கும் போது அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். 75வது வயதுல ஆரானை விட்டு அவர் புறப்பட்டு வராரு. அப்புறம் 85 வயது வரை அவர் உத்தமமா தான் ஆண்டவரோட நடந்தாரு. உத்தமம் அப்படின்னு சொல்லும்போது அது பரிசுத்தம் அப்படின்னு எடுக்கலாம். ஆனா வேதம் இந்த இடத்துல குறிப்பிடுகிற இந்த உத்தம தன்மை அப்படிங்கிறது அவர் விசுவாசத்துல தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பத்தி அங்க பேசுது. அப்ப 85 வயது வரைக்கும் உத்தமமா ஆண்டவரோட நடந்தவரு 85வது வயதுல அந்த உத்தம தன்மையை அவர் இழக்கிறாரு. அதை இழந்து, அதாவது அவரோட விசுவாசத்தை அவர் இழந்து சுயமா மாம்சத்துல நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க தேவனோடு உள்ள உறவு அங்க அப்படியே விலகுது. அவங்க மாம்சத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனோட ரிசல்ட் என்ன அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. நம்ம நிறைய நேரத்துல இப்படி நினைக்கிறோம்: ஆபிரகாம் ஐயா ஒன்னும் தப்பு செய்யலையே, ஆகார கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்மா தானே, சாராள் அம்மா தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க சொல்லியிருந்தாலும் இவர் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இவர்கிட்ட இருந்திருந்தன்னா, அந்த உண்மை தன்மையும் உத்தம தன்மையும் விசுவாசமும் இவரோட வாழ்க்கையில இருந்திருந்தன்னா, இல்லம்மா நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்ம ஆண்டவருக்காக தொடர்ந்து காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் சாராள் சொன்ன பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம ஆகாரோட இணையிறாரு. ஆகாரோட இணைந்ததின் விளைவு அங்க இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேல் துஷ்ட மனுஷனா இருப்பான் அப்படின்னு வேதத்துல ஆண்டவர் ஆகார் கிட்டயே சொல்றாரு. உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான்னு சொல்லி. இப்ப பாருங்க, ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்துல பிறக்கிற பிள்ளை அது ஈசாக்கு. ஆண்டவரோடு நடக்கிறப்போ ஈசாக்கு அப்படின்னா சந்தோஷம், நகைப்பு. அப்ப பாருங்க, ஆண்டவரோடு நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுக்கிற கனி, நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றது, அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை, சிரிப்பை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியமா ஃப்ரூட்டா இருக்கும். ஆனா தேவனோடு நடக்காம மாம்சத்துல நம்ம நடக்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அந்த துஷ்ட குணம் உருவாகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்ப ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு: நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, அப்ப நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு.
ஆனா அது 99வது வயதுல கொடுக்கிறாரு. அப்ப 85ல இருந்து 99 வரைக்கும் இந்த 13, 14 வருடங்கள்ல இவரோட வாழ்க்கையில ஆபிரகாம் தன்னோட வாழ்க்கையில தேவனோடு நடக்கிற அந்த அனுபவத்துல இருந்து விலகிட்டாரு. ஆனா நோவா அப்படி கிடையாதுங்க. நோவா தேவனோடு தொடர்ந்து நடக்கிறாரு. அவர் நீதியை விசுவாசத்தினால நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அத பார்க்கும்போது அவரு உயிரோடு இருக்கிறப்போ, அவர் பேழைய கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. யார் ஒருத்தங்க ஆண்டவரோட வழியில நடக்கிறாங்களோ, அவங்க தான் மத்தவங்களையும் அந்த வழியில நடங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண முடியும். மத்தவங்களையும் அந்த வழிக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் இங்க அ நோவாவ பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, "உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அ இவரு நோவாவோட வாழ்க்கையில ஆண்டவர் வந்து அவர் அந்த நீதிய பார்க்கிறாரு. அவர நீதிமானா பார்க்கிறாரு. ஆனா ஆபிரகாம் கிட்ட, "நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு" அப்படின்னு சொல்றாரு. இது 2த்துக்குமே உள்ள வித்தியாசத்த நம்ம பார்க்கணும். அப்ப நோவாவோட வாழ்க்கையில ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவத்துல அங்க வந்து எந்த கேப்பும் இல்ல. அவர் தொடர்ந்து நடக்கிறாரு. அப்போ அ அத வச்சு அதிலிருந்து இன்னும் நெறைய காரியங்கள நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதாவது இவரு மட்டும் நடக்கல. இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, அவர் வந்து அவரோட வழியில அவரோட மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமக்கள்மார் எல்லாரையுமே அந்த அவரோட வழிக்குள்ள, தேவனோட வழிக்குள்ள கொண்டு வருவாரு. அப்போ இந்த இடத்துல உத்தம தன்மைய பத்தி நான் சொன்னேன். விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு சொன்னேன். அது நம்பிக்கை தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு அடையாளமா நான் சொன்னேன். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, யோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, "உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ" அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ உம் வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. இப்ப நம்ம நம்பிக்கையே என்னன்னா, நம்ம வந்து நான் உத்தம தன்மை நான் நடக்கிறேன். ஆண்டவர நான் நம்புறேன். அதனால நான் அசைக்கப்பட மாட்டேன். என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் நல்லத நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம். பாருங்க, இங்க நோவா ஆண்டவரோட தொடர்ந்து நடந்தது மாத்திரம் இல்ல, அவரு குடும்பத்தையும் அங்க எடுத்துட்டு வர்றாரு. அந்த அந்த வழிக்குள்ள கொண்டு வராரு. வேதத்துல நீங்க பார்க்கும்போது லோத்துவ குறித்து நம்ம வாசிக்கிறோம். லோத்துனால அவர்களோட பிள்ளைகள ஆதாயப்படுத்த முடியல. நல்வழியில நடத்த முடியல. ஆ அவர்களோட மருமக்கள்மாரையும் நல்ல வழியில நடத்த முடியல. மருமக்கள்மார்கிட்ட போய் லோத்து பேசுறாரு. இப்படி அ அ நீங்க இப்படி இருக்காதீங்க. நீங்க எங்க கூட வந்துருங்க. ஆண்டவர் சொன்னாரு, "சோதோம், கொமோரா பட்டணம் அழியப் போகுது. ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து நெருப்ப போட்டு இத வந்து அழிக்கிறாரு" அப்படின்னு தூதர்கள் வந்து எங்க வீட்ல இருக்காங்க. நீங்க வாங்கன்னு சொன்னப்போ அவங்க நம்பவே இல்ல. அப்போ அவங்க வந்து கேலி, கிண்டல் பண்ணி அவர வந்து பரியாசம் பண்றதா நெனச்சு தொரத்தி விட்டுருவாங்க. ஆனா, ஆ அதுவும் அப்படி போனாலும் பரவால்ல. மருமக்கள் கேட்கலனாலும் பரவால்ல. மனைவி பிள்ளைகளாவது லோத்தோட வார்த்தைய கேட்டு நடந்தாங்களா அப்படின்னாக்கா, லோத்துவின் மனைவியும் உலக பொருட்கள் மேல ஆசை வச்சதுனால உப்பு தூணானாங்க. பிள்ளைகள் கூட வாழ்க்கையில தவறான முடிவு எடுத்து, தவறான தீர்மானம் எடுத்து, தவறான ஒரு காரியத்துல செயல்ல ஈடுபடுறாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க? அந்த ஒரு பழக்கத்த அப்பா கூடவே தப்பு செய்ற அந்த பழக்கத்த அவங்க எங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சோதோம் குமோர பட்டணத்துல அந்த பட்டணத்தின் ஜனங்கள் நடுவுல தான் அத கத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க ஆபிரகாம் கிட்ட இருந்திருந்தாங்கன்னா, அவங்க ஆண்டவரோட வழியில நடந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அப்படி தப்பான எண்ணம் உருவாக வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு நெறைய பேரு அவங்க ஆண்டவரோட வழியில நடக்குறாங்க. ஆனா, அவர்களோட மனைவி, பிள்ளைகள் அல்லது கணவன், பிள்ளைகள் அவங்கள நடத்த மிஸ் பண்ணிருவாங்க. வேதத்துல இதுக்கு உதாரணமா ஏலிய நம்ம சொல்லலாம். ஏலி வந்து கர்த்தருடைய ஆசாரியனா இருந்தாரு. ஆனா, ஏலியினால அவரோட பிள்ளைகள ஆண்டவரோட வழியில நல்வழியில நடத்த முடியல. ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதே போல சாமுவேல் தான் முதல் பெயர்செபா மட்டும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லவே இல்லையாமா. அவரோட நாட்களில தேசம் அவ்ளோ அமைதலா இருந்தது. தேசத்துல யுத்தங்கள் இல்ல. அவ்ளோ நல்ல மனுஷனா இருந்தாரு. ஆண்டவருக்கு பிரியமானவரா இருந்தாரு. ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவரோட வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒண்ணுத்தையும் ஆண்டவர் வந்து கீழே தரையில ஒட்டவில்லை அப்படின்னு வசனம் இருக்குது. அவ்ளோ அழகா ஊழியம் செஞ்சவரு, அவரோட மினிஸ்ட்ரி ரொம்ப சக்சஸா போச்சு. ஆனா, அவர் தன்னோட பிள்ளைகள மிஸ் பண்ணிட்டாரு. பிள்ளைகளோட வாழ்க்கையில அந்த ஏரியால அவர் ஃபெயிலியர். ஏன்னா, இவர் ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான். தான் முதல் பெயர் சபா மட்டும். அவர் அதுல ரொம்ப பிஸியா இருந்ததுனால, பிள்ளைங்கள நடத்தாம விட்டுட்டாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம ஆண்டவரோடு நடக்கிறது எவ்ளோ முக்கியமோ,
அதே போல நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவரோட வழியில நடத்த வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தேவனோட நடக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனோடு நீங்களும் நானும் தொடர்ந்து நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு இருக்குது. வேதத்துல பாருங்க, 15வது சங்கீதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இப்ப பாருங்க, இந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேரு அவங்களோட நாவுனால அந்த மத்தவங்கள பத்தி புறம் கூறுறாங்க. அவங்க வந்து அவங்க புறங்கூறுறது மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு விரோதமா செயல்படுறாங்க. அயலான் மேல் சொல்லப்படும், அதாவது பக்கத்து வீட்டு ஆள் பத்தி யாராச்சும் ஒருத்தங்க நிந்தையான காரியத்தை சொன்னாங்கன்னா, ஓ அப்படியான்னு சொல்லி நீங்களும் நானும் அதை கேட்கும் போதே நம்ம அந்த நீதிமான்கள், அந்த உத்தம தன்மையை நம்ம இழந்து போயிடுவோம். நீதிமான்கள் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவங்க நீதிமான்களா உத்தமனா இருக்கிறவங்க பொல்லாதவர்களை கண்டா அவங்க விலகி போயிருவாங்க. ஆண்டவருக்கு பயந்தவர்களை தான் அவங்க கனம் பண்ணுவாங்க. ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் அதுல தவறாம இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, இப்படி செய்யறவங்க, அவங்க அங்க சொல்லப்பட்டிருக்குது. இப்படி செய்கிறவங்க கடைசி நேரத்துல என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு இருக்குது. இவங்க தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. குற்றமில்லாதவனுக்கு விரோதமா பரிதானம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மற்ற காரியங்கள்ல பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா இந்த 15வது சங்கீதத்துல இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னைக்குமே அசைவு வரவே வராது. ஆமாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரை உத்தமமா ஃபாலோ பண்ணும்போது, அந்த உத்தமம் அப்படின்னு நான் சொல்றது விசுவாசம். அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஆண்டவரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம வாழ்வில எந்த அசைவையும் உண்டாக்க விட மாட்டாரு. நீதிமான்கள் பத்தி நம்ம பார்க்கும்போது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் இருதயம் பயப்படாது அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்மள சுத்திலுமே நல்ல செய்தி எங்கேயுமே நம்ம கேட்க முடியல. நம்ம கேட்கிற அத்தனை விஷயமும் துர்ச்செய்தி தான். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நீ நீதிமானா இருந்தன்னா, நீ உத்தம தன்மையில நடந்தன்னா, துர்ச்செய்தி உன்னோட காதுக்கு வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்பட மாட்ட. ஏன்னா என்னை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு இருக்குது. ஆண்டவரை நீங்களும் நானும் நம்பி விசுவாசத்துல நடக்கும்போது அசைவில்லாத ஒரு வாழ்க்கைய நீங்களும் நானும் வாழலாம். நோவா போல தொடர்ந்து ஆண்டவரோட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஆபிரகாம போல பாதி வழியில பாதி வழியில அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில அந்த துஷ்ட குணம் உருவாகிறதுக்கு நம்ம விடவே கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொன்னது போல ஆபிரகாமோட வாழ்க்கையில பாதி வழியில நின்னது போல தேவனோடு இருக்கிற நடக்கிற அந்த அனுபவத்துல கொஞ்சம் கேப் உண்டாகும் போது அங்க ஒரு துஷ்ட குணம் உருவாகுது. துஷ்ட மனிதன் பிறக்கிறான். அது போல எங்க வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நிறைய நேரத்துல ஆபிரகாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கிறாரு. இருந்தாலும் அந்த உருவான துஷ்ட குணத்தை, துஷ்ட மனிதனை அழிக்க முடியல. அது இன்னைய வரைக்கும் உலகத்துல பெரும் போராட்டமா இருக்குதப்பா. எங்களோட வாழ்க்கையில நோவாவை போல தொடர்ந்து தேவனோட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக நாங்க மட்டும் இல்ல, எங்களோட குடும்பத்தையும் சேர்த்து ஆண்டவரோட வழியில நடத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.